வணக்கம். காரைக்குடி பாப்பா கிச்சன். இன்றைக்கி நம்ம சமையலை பற்றி பார்க்க போகிறதில்ல. நம்ம அச்சய தீதிக்கு எளிமையான முறையில் பூஜை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துருவோம். பாருங்கள், எனக்கு தெரிஞ்சது மாதிரி சிம்பிளாக ஒரு கோலம் போட்டிருக்கேன். இந்த மாதிரி வாசலில் நல்லா மஞ்சள்லாம் தெளித்து வாசல் தெளித்து நல்லா சாணியெல்லாம் தெளித்து இந்த மாதிரி போட்டால் ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி நிலவாசலில் நல்லா மஞ்சள் தடவி இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா வாரம் ஒரு தடவை செஞ்சால் கூட ரொம்ப நமக்கு நல்லது தான். இந்த மாதிரி நிலவாசலுக்கெல்லாம் நல்லா மஞ்சள் பூசியிருக்கேன். இப்போ நம்ம நிலவாசல் விளக்க ஏற்றிக்கிடுவோம். வாசப்படியில் விளக்க ஏற்றிருக்கேன். உருளியில் இந்த மாதிரி பூ போட்டு வச்சுருக்கேன். வாங்க சாமி ரூமில் வாங்க சாமி ரூம்பை பார்த்துருவோம். இப்போ ஒரு காமாட்சி விளக்கு, ரெண்டு அஞ்சு தீப விளக்கு எடுத்திருக்கேன், ஏற்ற போகிறேன். இவ்வளோதாங்க. சாமிக்கு ஒரு பழம் வச்சுருக்கேன், பால் காய்ச்சி வச்சுருக்கேன். எல்லா சாமிக்கும் பால் காய்ச்சி வச்சுருக்கேன். இவ்வளோதாங்க. நம்ம நிறைய நகை பணமெல்லாம் வச்சு கும்பிடணுங்கிறது இல்லை. நம்மளால் என்ன முடிஞ்சிச்சோ, நம்மளால் என்ன முடியுதோ அதை நம்ம செஞ்சால் சாமிக்கு போதும்னு நான் நினைக்கிறேன். காலையில் பசுமாட்டுக்கு பச்சரிசியும் வெல்லமும் வச்சுருவேன். அதான் என்னால் முடியும். இவ்வளவுதான் நாங்கள் சாமி கும்பிட்றது. அச்சய தீதி அன்னைக்கு இவ்வளவுதான் நான் கும்பிடுவேன். இந்த மாதிரி தான் இவ்வளோ நாளாக கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நிறைய ஆடம்பரமாகலாம் சாமி கேட்கலைங்க. இந்த மாதிரி கும்பிட்டாலே போதும். என்னால் தொடர்ந்து பூஜை வீடியோலாம் போட முடியலை. இன்னுமே கண்டிப்பாக நான் உங்களுக்கு பூஜை ரூம் வீடியோ அடிக்கடி போடுறேன். இப்போ வாங்க சாமி ரூமில் விளக்கேற்றிடுவோம். முதல்ல குலதெய்வத்துக்கு இந்த விளக்கை ஏற்றிடுவோம். நான் மொத்தம் டெய்லி 5 விளக்கு ஏற்றுவேன். எல்லா சாமிக்கும் நிறைய பூ போட்டிருக்கேன். எப்போயுமே எனக்கு பூ சாமி ரூமுக்கு நிறைய போடணும் போல் ஆசையாக இருக்கும். அதனால் எல்லா சாமிக்கும் நிறைய பூ போட்டிருக்கேன். இது காமதேனு. நான் முதல்ல பித்தளையில் தான் வச்சுருந்தேன். அது எனக்கு கும்பிடும்போது அவ்வளோ ராசியாக தெரியல. நான் பழையபடி நான் ரொம்ப நாளாக வச்சுருக்கேன். இந்த பீங்கா விளக்கே நான் மறுபடியும் எடுத்து வச்சு கும்பிட்றேன். அதுதான் எனக்கு ரொம்ப ராசியாக தெரியும். இப்போ நம்ம பாபாவுக்கும் விளக்கு ஏற்றிடுவோம். பாபாவுக்கு எப்போதுமே அகல் விளக்கு தான் நான் ஏற்றுவேன். 2 அகல் விளக்கு ஏற்றுவேன். ஏன்னா பாபா அகல் விளக்கத்தை அவர் ரொம்ப விரும்புவார். அதனால நான் பாபாவுக்கு அகல் விளக்கத்தை ஏற்றுவேன். இது பாபா மண் சிலைங்க. இந்த சிலை வாங்கி எப்படியும் ஒரு 15 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அந்த சிலையை நான் ஒவ்வொரு தடவையும் நாங்கள் வீடு மாறி வரும்போதெல்லாம் அந்த சிலையை பத்திரமா கொண்டுகிட்டு வந்து வச்சுருக்கேன். அந்த சிலைக்கு ஒரு உயிரூட்டம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். கண்ணெல்லாம் ஒரு மாதிரியாக ரொம்ப ஒரு சக்தி உள்ள சிலை அது. இதை நான் ரொம்ப பத்திரமா வச்சுருக்கேன். ரொம்ப சக்தி வாய்ந்த சிலை. இது என் பையன் சீரடிக்கு நான் முன்ன வீடியோவிலே சொல்லியிருக்கேன். இது பையன் சீரடிக்கு போகும்போது என் மகன் வாங்கிட்டு வந்தான் இந்த பாபா சிலை. இதெல்லாம் எங்கள் வீட்டில் பழைய இதெல்லாம் ரொம்ப நாளாக, அந்த சிலையெல்லாம் ரொம்ப நாளாக நான் வச்சுருக்கேன். இதுதான் என்னுடைய எளிமையான இந்த சாமி ரூம். சும்மா சின்ன சாமி ரூம் தான். இதில் எனக்கு ஏற்ற மாதிரி நான் ஒன்று நல்லா செட் பண்ணி வச்சுருக்கேன்.
இவ்வளவு தாங்க என்னுடைய சாமி ரூமு. இனிமேல் அடிக்கடி நான் உங்களுக்கு பூஜை ரூம் வீடியோ போடுறேன். நேரமும் இல்லை, என்னால் எடுக்க முடியலை. இனிமேல் கண்டிப்பாக நான் அடிக்கடி பூஜை ரூம் வீடியோ நான் எப்படி சாமி கும்பிட்றேங்கிறத எளிமையான முறையில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம சாமிக்கு சூடம் ஏற்றிடுவோம்.